நண்பர்களே, கர்ப்பகாலத்தோட முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதல் 3 மாதங்களில் தான் கருத்தரித்தலிருந்து கருத்துக்கு உடல் உறுப்புகள் வரையும் வளர்ச்சி அடைகிறது நடைபெறுது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கருச்சிதைவு ஏற்படுதல் அப்படிங்கிறது கூட இந்த முதல் 3 மாதங்களில் தான் நடக்குது. அதனால இந்த முதல் 3 மாதங்களில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த முதல் 3 மாதங்களில் தான் முக்கியமாக வாந்தி, குமட்டல், உடல் சோர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கால் வீக்கம் இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல், அடிக்கடி யூரின் வாய்ட் பண்ணுறது மாதிரியான சில தொந்தரவுகள் வந்து இந்த முதல் 3 மாதங்கள் இருக்கும். இதே இந்த முதல் 3 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன தொந்தரவுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இந்த முதல் 3 மாதங்களில் என்னெல்லாம் முக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கவும் ரத்த உற்பத்திக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கால்சியம், விட்டமின் சி நிறைந்த உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது குழந்தைகளோட உடல் உறுப்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சளவு ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கப்புக்கு மேலே குடிக்கக்கூடாது. அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். நல்ல தூக்கம், ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சளவு நைட்டில் 8 to 9 மணி நேரம் தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் பகலில் தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வயிறுக்கு அழுத்தம் கொடுக்குற அழுத்தம் கொடுக்குறது மாதிரியான அதிக வெயிட் தூக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து அடிவயிறில் வந்து வலி இருக்குது, மைல்டாக ப்ளீடிங் இருக்குது, இல்லை திடீர்னு கைக்குள் முகம்லாம் வீங்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.